அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் போர்ச்சுகீசியர்களை பத்தி பார்க்க போறோம். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்த பின்னாடி இங்க காணப்பட்ட அரசியல் வேறுபாடுகளை அவங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. வாஸ்கோட காமாவினுடைய வரவை கள்ளிக்கோட்டையோட மன்னர் ஜாமோரின் அவர் ஆதரிக்கிறாரு. அவருக்கு பண்டக சாலைகள் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. அவங்க எல்லாமே வாணிபம் செய்ததோட நிக்கல, கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம நாட்டுல கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க, படைகளை தயார் செஞ்சாங்க. மதுரை நாயக்க அரசியல்ல தலையிட்டு கிழக்கு கடற்கரையோர பரதவர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாத்தினாங்க. இதனால கிழவன் சேதுபதி காலத்துல குழப்பம் ஏற்பட்டுச்சு. 1509 அல்புகர்க்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் 1510 கோவாவை கைப்பற்றினார். இது போல டாமன், சாந்தோம், ஹூக்ளி இந்த பகுதிகளையும் கைப்பற்றினாரு. ஆனா மிக குறுகிய காலத்துல அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்க வெறி, 2 போர்ச்சுகீசியர்களுடைய கிறிஸ்தவ சமய வெறி, 3 விஜயநகர பேரரசனுடைய வீழ்ச்சி. இதுதான் அதுக்கு காரணமா அமைஞ்சது. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.